வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் இல்லைனா பிசியில் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தருவாங்க. உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் அப்படி இல்லைனா உங்கள் பிசியில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சில் போய்ட்டு myAadhar.gov. அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி தான் இருக்கும். இது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வாங்க. அந்த செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த 12 டிஜிட் ஆதார் நம்பர் வந்து அதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. 12 டிஜிட் ஆதார் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த கேப்சா கோடு இருக்குது பாருங்கள், அந்த கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணி ப்ரொசீடு கொடுங்க. கேப்சா கோடு உங்களுக்கு தெரிலனா ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நியூ கேப்சா கோடு வந்துடும். இப்போ அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி ப்ரொசீடு கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகும். கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையாங்கிறது அதிலே வந்துடும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். சில பேருக்கு நெட்வொர்க் அந்த வெப்சைட் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். அந்த வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் செக் பண்ணிக்கங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்னு வந்துச்சு. ஏஜ் என்னன்னு பார்த்துக்கங்க, மேலா ஃபீமேலான்னு வந்துச்சு பாருங்கள், தமிழ்நாடு. இதில் வந்து மொபைல் நம்பர் நல்லன்னு போட்டிருக்கு. அதனால் மொபைல் நம்பர் இந்த ஆதார் கார்டில் வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் போய்ட்டு லிங்க் பண்ணிடுங்க. இது லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கடைசியில் 3 டிஜிட் நம்பர் வந்துடும். அந்த நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லைன்னு நீங்கள் ஈஸியாகவே மொபைலை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.